ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிருஷ்டி ஸ்டடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கியூப் ரூட் கனமூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கியூப் வந்து ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே கியூப் வந்து மோஸ்ட்லி 1லேருந்து 30 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மனப்பாடமாக 1லேருந்து 30 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது கியூப் ரூட்டு ஷார்ட்கட் அப்ரோச்சில் எப்படி போகிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? பெரிய நம்பருக்கு கியூப் வந்து அதாவது 30க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் எந்தெந்த முடிஞ்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது என் நம்பர்ஸை ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 1ல் ஒரு நம்பர் வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா 1ல் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 வரும், ஓகேவா? 1ல் முடிஞ்சிருந்துச்சுன்னா 1 அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறேன். ஒரு நம்பர் வந்து 1ல் முடிஞ்சிருந்துச்சுன்னா 1 வரும். இதுவே 8ல் முடிஞ்சிருந்தால் 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2ல் முடிஞ்சிருக்கு, ஸோ 8. 2ல் ஒரு நம்பர் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 8 வரலாம். அதே மாதிரி 8ல் நம்பர் முடிஞ்சிருந்துச்சுன்னா 2 வரலாம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறேன், ஓகேவா? அடுத்து 7ல் முடிஞ்சிருக்கு, அப்போ 3 வரலாம். அதே மாதிரி 3ல் ஒரு நம்பர் முடிஞ்சிருந்துச்சுன்னா 7ல் வரலாம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறேன். 3ல் முடிஞ்சிருந்தா 7, 7ல் முடிஞ்சிருந்தா 3, ஓகேவா? அடுத்து பாருங்கள் 4ல் முடிஞ்சிருந்தா 4 மட்டும்தான் வரும். இதுக்கு சிங்கிள் சைடு ஆயிரும். 4ல் முடிஞ்சிருந்தா 4 மட்டும்தான் வரும், ஓகேவா? அடுத்து 5ல் முடிஞ்சிருந்தா 5, 5ல் முடிஞ்சிருந்துச்சுன்னா 5. அடுத்து 6ல் முடிஞ்சிருந்தா 6, 6ல் முடிஞ்சிருந்தா 6. அடுத்து 9ல் முடிஞ்சிருந்தா 9. ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். 9ல் முடிஞ்சிருந்தா 9. இதை மட்டும் நீங்கள் ஆக்சுவலாக மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 1லேருந்து 10 வரைக்கும் கியூப் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போ நான் அதை எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 1ல் முடிஞ்சிருந்தா 1, 2ல் முடிஞ்சிருந்தா 8, 3ல் முடிஞ்சிருந்தா 7, 7ல் முடிஞ்சிருந்தா 3, 4ல் முடிஞ்சிருந்தா 4, 5ல் முடிஞ்சிருந்தா 5, 6ல் முடிஞ்சிருந்தா 6, 9ல் முடிஞ்சா 9. இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 19,683. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கியூப் ரூட்டுங்கிறதுனால 3 நம்பர் வந்து எடுத்துக்கணும். ஸ்கொயர் ரூட்னா கடைசி 2 டிஜிட் எடுத்திருப்போம், ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். கியூப் ரூட்டில் கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். நீ இதில் பார்க்க வேண்டியது கடைசி நம்பர் மட்டும்தான், சரிங்களா? கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். இதில் பார்க்க வேண்டியது கடைசி நம்பர் 3ல் முடிஞ்சிருக்கு. 3ல் முடிஞ்சிருந்தா 7, அதை எழுதிக்கிறேன், ஓகேவா? இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்குறேன். 19 இருக்குது. இப்போ உங்ககிட்ட 19 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 19 ரூபா வச்சுருக்கீங்க. இப்போ இதில் எதை வாங்கலாம்? இந்த தான் காஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பொருளோட காஸ்ட்டு. நீங்கள் 19 ரூபா வச்சுருக்கீங்க. எந்த பொருளை வாங்கலாம்? இது 27 ரூபா ஒரு பொருளோட விலை. நீங்கள் 27 ரூபா கொடுத்தோம், உங்கள்கிட்ட இருக்கிறதே 19 ரூபா. 27 ரூபா பொருளை வாங்க முடியாது. அப்போ 8 ரூபா பொருள் தான் வாங்க முடியும். அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குது. அப்போ இங்கே போய் என்ன போட்டுக்கிறேன்? 2ன்னு நான் போட்டுக்கிறேன். 4. இப்போ ஆன்சர் என்ன வருது? 27. இவ்வளோதான் விஷயம், ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மறுபடியும் எத்தனை டிஜிட் எடுத்துக்கிறேன்? 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கடைசி டிஜிட் 2ல் முடிஞ்சிருக்கு. 2ல் முடிஞ்சிருந்தால் என்ன வரும்? 2ல் முடிஞ்சிருந்தால் 8. அப்போ 8. மிச்சம் இருக்கிறது 683. 3 டிஜிட் போக மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்தால் போதும். இந்த 2 டிஜிட்டுக்கு வேலையே இல்லை, 4, 7க்கு வேலையே இல்லை. 3 டிஜிட் போக மிச்சம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறணும். அப்போ 681 ரூபா இருக்குது உங்ககிட்ட. 681 ரூபா வச்சுருக்கீங்கன்னா எதை வாங்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இருக்குது 1000 ரூபா, 729 ரூபா. இப்போ அந்த 512 ரூபா பொருளை வாங்கலாம். அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது? 8, ஓகேவா? அப்போ இங்கே போய் என்ன போட்டுறீங்க? 8 நான் போட்டுறேன். அப்போ இது எதோட க்யூபு? 88ஓட க்யூபு தான். ஸோ இந்த வேல்யூ, ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். இப்போ அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். 6ல் முடிஞ்சிருந்தா 6. ஸோ 6ல் முடிஞ்சிருந்தா 6. இப்போ இந்த 3 டிஜிட் போக மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். 438. ஸோ 438 போய் பார்க்குறேன். 438 ரூபாய்க்கு எந்த பொருளை வாங்க முடியுங்க பார்க்குறேன். இது 512, இது 343 ரூபா பொருளை வாங்கலாம். அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது? 7. ஸோ அந்த 7 வந்து எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளவு? 76. ஸோ 76ஓட க்யூப் தான் 438, ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். ரொம்பவே ஷார்ட்டான ஈஸியான அப்ரோச் இது. இப்போ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் பாயிண்டில் வந்துருக்கு.
ஸோ பாயிண்டில் வந்திருக்கு அப்படிங்கிற இருந்தாலும் ஈஸி தான் இது. ஸோ அதே மாதிரி கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். கடைசி டிஜிட்டை மட்டும் பார்க்குறேன். 6ல் முடிஞ்சிருந்தா 6 தான் இருக்குல்ல, 6ல் முடிஞ்சிருக்கு 6. இப்போ 3 டிஜிட் போக மிச்சம் இருக்க 3 டிஜிட் 175. 175 ரூபா வச்சுருக்கீங்க. சரிங்களா, 175 ரூபா வச்சுருந்தா நீங்கள் எதை வாங்கலான்றத பாருங்கள். 175 ரூபா வச்சுருக்கீங்க. அப்போ இதுக்கு நேராக இதை வாங்க முடியும். 125 ரூபா பொருள் வாங்கலாம். அப்போ 5. ஓகேவா, 175 ரூபா வச்சுருக்கீங்க, 5. அப்போது இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன், 5ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்குறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா, 6 1 6 3 டிஜிட் இருக்குது. இந்த 3 டிஜிட்டை 3ஆல் வகுங்க. 3ஆல் வகுத்தா 1. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே டிஜிட் தான் வரணும். ஆன்சர் 5.6. அவ்வளோதான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அது 3 டிஜிட்டாக இருக்கா, 3ஆல் டிவைட் பண்ணுறேன் 1. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி கடைசியில் 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். 9ல் முடிஞ்சிருக்கு 9. ஓகேவா, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 3 டிஜிட் போக 695 ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ எதை வாங்க முடியுங்கிறத பார்க்குறேன். 695 ரூபா வச்சுருக்கீங்க, நீங்கள் எதை வாங்கலாம்? ஸோ நல்லா பாருங்கள், எதை வாங்கிடலாம். அதில் 695 ரூபா வச்சுருக்கேன். ஸோ நான் 512 ரூபா பொருளை வாங்கலாம். அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 8. ஓகேவா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துக்கிறேன், 8ன்னு சேர்த்துக்கிறேன். இப்போ ஆன்சர் என்ன வருது, இதுக்கு 89 வருது. பட் பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் டிஜிட் இருக்குது, 6 டிஜிட் இருக்குது. அப்போ 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 2. அப்போ 0.89. சரிங்களா, 0.89 இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கடைசி 3 டிஜிட். சரிங்களா, முழு நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். கடைசி 3 டிஜிட், அதாவது எவ்வளோ இருந்திருக்கும், 74088 இருந்திருக்கும். கடைசி 3 டிஜிட் 8ல் முடிஞ்சிருந்தா 2. 3 டிஜிட் போக மிச்சம் எவ்வளோ இருக்குது, 74 ரூபா வச்சுருக்கீங்க. எந்த பொருளை வாங்கலாம், 74 ரூபா வச்சுருந்தீங்கன்னா, 74 ரூபா வச்சுருந்தீங்கன்னா இதுதான் வாங்க முடியும். அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 4. ஏன்னா 74 ரூபாய்க்கு மேலேன்னு பார்க்குறப்போ 125 ரூபா பொருள் நம்மளால் வாங்க முடியாது. அப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆன்சர் இந்த இதில் என்ன போடுவீங்க, 4. ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட 9 டிஜிட் இருக்குது. அந்த 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும், 3. இப்போ 3ன்னு வருதா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரணும். நம்ம இருக்கிறது 2 டிஜிட் தான். அப்போது 0 முன்னாடி சேர்த்துக்கிறேன். அப்போ 0.042. இதுக்கான ஆன்சர் 0.042. ஸோ இவ்வளோ தான். இதுதான் ஈஸியான அப்ரோச்சு. நீங்கள் பாயிண்ட்லேயும் இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.